கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரே, இயேசுவர் நாமக்கான வார்த்தைகளின் சொந்தம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் அருமையான இயேசுவின் சத்தியம் ஊழியம் சபை போதகர் டேவிட் ராஜன் அவர்கள் அருமையாக இந்த வார்த்தை மூலமாக கூட பேச விரும்புகிறேன். இந்த சத்திய வேதத்திலே ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே அற்புதம் செய்து அவர் அதிசயங்களும் அற்புதம் செய்து நன்மையான காரியங்கள் செய்து சுட்டி திரிந்தார் என்று வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். ஒரு விஷயம் இங்கே பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நம்ம 24 34 வரை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். மருத்துவனாலே குணமாக்க முடியாத ஒரு பெரிய வியாதி. அந்த வியாதி சில பேருக்கு வந்தால் சற்று மருத்துவ குணமாக முடியும். அது அப்படியே சரீரத்திலே விளைவிடப்பட்டு இருந்து விட்டால் அவர்கள் மறிக்க கூட அந்த காலம் ஏற்பட்டுவிடும். அந்த வியாதி கேன்சராக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த தினத்திலே அநேக வைத்தியர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அநேக நாட்டு மருத்துவர்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் செய்யக்கூடாத ஒரு சுகத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்து மிகப்பெரிய அற்புதங்கள் செய்தார். பணம் இல்லாமல் இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒரு மிகப்பெரிய டாக்டர், பரம டாக்டர் நம்ம இயேசு கிறிஸ்து. இங்க நீங்க பார்க்கும்போது சமூகத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவரோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். ஏன்னு சொல்லப்போன சமூகத்தை பார்க்கும்போது மருத்துவமனைக்கு போகுது, வியாதி வந்துட்டா சில பேர் போய் யோசனை பண்ணி அட்மிட் ஆகணும், இன்ஜெக்ஷன் போடணும், மாத்திரை சாப்பிடணும், நிறைய பெட் சார்ஜ், நிறைய செலவு இருக்குது. இந்த பட்ஜெட்லாம் பார்த்துருந்தா அட்மிட் ஆகணும். ஆனா சில நேரத்தில் போய் அட்மிட் ஆகிட்டு இவ்வளவு பணம் தான் வாங்குவான்னு அவனுக்கே தெரியாது. திடீர்னு பில்லு பார்த்தா எக்கச்சக்கமா பில்லு இருக்கும். அவனால கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். நன்றி சகோதரி, நான் இந்த அதிசயங்களை குறித்து கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் செய்த அற்புதத்தை சில நேரம் பார்க்கும்போது ஒரு ஸ்திரீ அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரீ, அநேக வைத்தியர்களால் அவருடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து செலவழித்தும் சற்று குணமாக்க முடியாத அந்த வியாதி, அந்த உதிரப்போக்கு என்ற வியாதி ஸ்திரீகளுக்கு ஒரு வழிபாடு. அது அப்படியே விட்டுவிட்டால் கேன்சராய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிலர் அதை கண்டு காணாமல் விட்டுவிட்டு மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்திரீக்கும் அப்பேற்பட்ட ஒரு அவல நிலைமை. பணம் இருந்தும், அநேக விதமான சொத்து பத்து இருந்தும், அநேக உறவுகள் இருந்தும் அந்த மகளை காப்பாற்ற முடியவில்லை. பணம் இருந்தும் அந்த மகளை காப்பாற்ற முடியவில்லை. வைத்திய ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அந்த நோயை குணமாக்க முடியவில்லை. ஆனால் யோசித்து பார்க்கும்போது அருமையான இயேசு என்ற ஒரு நபரை குறித்து அந்த ஸ்திரீ கேள்விப்படுறாங்க. இப்படிதான் நிறைய பேரு தனக்கு பணம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்குது, ஆஸ்தி இருக்கிறது, நம் நோயை குணமாக்கிக் கொள்ளலாம் என்று அவர் உள்ளத்தில் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் சில நோய்கள் குணமாக, சில நோய்கள் குணமாகாது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. நீ எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சரி, அருமையான குணமாக்குற ஒரு பரம வைத்தியர் இயேசுவை தவிர இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதனாலதான் அவர் இலவசமா கொடுக்கிறார் என்பதற்காகத்தான் மேலே உள்ள வசனத்தை பார்க்கும்போது நிறைய சன புத்தகம் அவரை நெருங்கினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இலவசமாய் ட்ரீட்மெண்ட். அவர் பார்த்தால் அற்புதம், அவர் பேசினால் அற்புதம், அவர் தொட்டால் அற்புதம், அவர் நடந்தால் அற்புதம், அவர் உட்கார்ந்தால் அற்புதம், அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அற்புத நாயகராக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு குறித்த அந்த ஸ்ரீ கேள்விப்படும் போது அவர் உள்ளத்தில் ஒரு சின்ன ஒரு ஆசை. இயேசுவை நாம் போய் தொடர முடியாது, இயேசுவை நாம் போய் பேச முடியாது, அவர்கிட்ட போய் கேட்கும் நமக்கு ஜெபம் செய்ய முடியாது. அவர் என்னதான் என்று மனதில் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது, ஏனென்றால் திரளான ஜனக்கூட்டங்கள் அவருக்கு பின்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள்.
நண்பான பிரியமான அன்பு சகோதர சகோதரியே, வியாதியை குறித்து வேதனைப்பட வேண்டாம். இயேசு ஒரு நபர் இருக்கிறார் என்பது, ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்த்தால் உங்கள் நோய்கள் குணமாகும். ஏன் நான் சொல்ல கேட்கனா, எங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொண்டதால்தான் இன்று அருமையாக இந்த திருச்சபையில் இன்று உங்களிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் எங்களுக்கு அற்புதம் செய்யவில்லை என்றால் நான் பேச முடியாது. இப்பேற்பட்ட ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து, அநேகருக்கு சுகம் கொடுக்கிற தெய்வம். அந்த ஸ்திரீயானவர்கள் போய் வைத்தியெல்லாம் பார்த்து விட்டு தாங்க ஆஸ்தியெல்லாம் அழைத்து விட்டு கடைசியாக இயேசு எடுத்து வந்திருக்காங்க. அதே போலதான் நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசம் இல்லை, அவரை தேடுகின்ற ஒரு ஞானம் இல்லை, பக்குவம் இல்லை. அவர் இருக்கிறார், சுதந்திரார் ஒன்று இப்ப ஆழமா விசுவாசித்தார், நிச்சயமாய் அற்புதங்கள் நடக்கும். அதான் யோவான் 11:40 சொல்லப்பட்டது போல, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேதம் அழகா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சில நேரங்களை பார்க்கும் போது நம்ம நோயை குறித்து அதிர்ச்சியாத்தான் இருக்கும், அந்த வியாதியை குறித்து வேதனையாத்தான் இருக்கும், பயம் வரும், மரண பயம் வரும். நம்ம விடுதலை ஆகுமா, சுகம் கிடைக்குமா, நம்ம என்னதான் செய்ய போற ஒன்னும் புரியலையே. சில நேரத்தில் நம்ம அப்பதான் தெய்வங்களை நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆரோக்கியமா தான் நினைத்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நேரத்துல பேர்பட்ட சூழ்நிலை இருந்துட்டு ஜனக்கூட்டத்துக்குள்ளே அந்த மகள் தைரியமாக ஜனங்களை அவர் தள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலவீன அந்த உதிரப்போக்குள்ள ஸ்திரீ 12 வருஷமாக அந்த வியாதியிலே அவதிப்பட்டுக் கொண்டு முடியாத நிலைமை சூழ்நிலை அவர்கள் எழுந்து போய் நின்று கூட அவர்களிடத்தை தேடி போய் ஜபம் பண்ணிக்கொள்ள முடியாது, இயேசுவை தொடவும் முடியாது. சுற்றி சூழ்ந்திருக்கிற ஜனக்கூட்டம் அப்படிப்பட்டது. ஆனா இந்த மகளுடைய இருதயத்தின் எண்ணங்களை இயேசு அறிந்தவராயிருக்கிறார். அத்தனை பேருடைய எண்ணங்களை அறியாத இயேசு இந்த மகளுடைய வியாதியும் நங்களாக்கும் அந்த இருதயத்தினுடைய வேதனையை கண்டு உடனே அவர் சற்று அவருடைய இருதயத்திலே ஆழமாய் பதிந்து ஓரிடத்திலே அப்படியே நின்று விட்டார். நான் மகளுடைய அங்கலாய்க்கப்படி பார்க்கும்போது அவருடைய விசுவாசம் என்னன்னு சொன்னா, அந்த ஸ்திரீடைய விசுவாசம், நாம போய் நேரா போய் அவருடைய வஸ்திரத்தின் தொண்டை அவன் தொட்டாலுமே சுலமாகவே அப்படி அந்த சந்தர்ப்பம் கிடைச்சா போதுமே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்த வேலையில அவர் யாரும் தூக்கி செல்ல முடியவில்லை, யாரும் அவரை காப்பாற்றுவதற்கு முன்வரவில்லை, அவளை கொண்டு போவதற்கு யாரும் முன்வரவில்லை. அந்த ஸ்திரியே தானாக நவந்து 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 இயேசு ஏறினார்னா அந்த மகளால் வர முடியாது. அதுக்கு அப்பேற்பட்ட இரக்கமுள்ள ஒரு தெய்வம், மன கரிசனமுள்ள ஒரு தெய்வம். அந்த தெய்வம் அதற்காகத்தான் நின்றார். அவரே நவந்து நவந்து விட்டு வர சூழல் இருக்கும்போது இயேசு தன் தொங்கலை கீழாக சற்று இறக்கி அந்த மகளால் முடியாதுதான். ஆனா விசுவாசம், ஏசப்பாவுடைய தொங்கலை நான் தொட்டா நான் குணமாயிடுவேனே, அது போதும் எனக்கு. அவரை பார்க்க தேவை, நான் பேச தேவை, அவரை எனக்கு ஜெபிக்க தேவை, அவர் மேல இருக்க அந்த தொங்கலை நான் தொட்டாலுமே வஸ்திரத்தை தொட நான் சுகமான அந்த விசுவாசம் அவர் தொட்டார். அவருடைய உதிரப்போக்கு இருக்கிற அந்த சரீரத்தை அவர் உணர்ந்தார். அந்த உதிரப்போக்கு நின்று போயிருக்கு. எப்பேற்பட்டவராக அவன் குளுக்கோஸ் ஏத்தல, நாடியை பிடிச்சி பார்க்கல, ட்ரீட்மெண்ட் பண்ணல, அட்மிட் பண்ணல, பெரிய மாத்திரைகள் எதுவும் கொடுக்கல, தொட்டதும் சுகமாய். அப்பேற்பட்ட வல்லமை அவர் சரீரத்தில் இருந்தது. பெரியவர் சொன்னார், யார் என்னை தொட்டு, யார் என்னை தொட்டது? சீட்டு கேட்கும். சீட்டு சொல்றார், ஐயா பெரிய ஜனக்கூட்டங்கள் யார் என்னை தொழில் கேட்கலையே, நியாயமா? யாரை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு உள்ளத்தில் அவர் அந்த ஸ்திரீயே தன்னை ஒப்புக் கொடுப்பதற்காக அவர் பேசின வார்த்தைகளுக்கு வல்லமை இல்லை. ஒருத்தர் தொட்டிருக்காங்க, என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டது என் சரித்திலிருந்து யார் என்று சொல்லும்போது அந்த ஸ்திரீ தனக்கூட்டத்துக்குள்ள வெளியே வர நான் தான் பார்த்தோட சரித்திரம் ஒரு பெரிய சுகம் கட்சிது. என் வியாதி ஊரல் நின்று போச்சு. 2 வருஷமா வேதனையா இருந்தேன் நானே. என் சரீரத்தை பேர்பட்டு ஒரு அற்புதம் செய்யுங்க. அந்த தெய்வத்தை அவர் அப்படியே நிதானித்து இந்த உண்மையெல்லாம் அவர் சொல்லும் போது இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, அவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். அவரை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏன்னா விசுவாசித்தார்.
அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாலுமே குணமானி விசுவாசித்த பாரு அந்த வார்த்தை அப்படியே திருப்பி அவர்கிட்ட பேசுறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் செய்த தெய்வம். இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, விராஜை கண்டு அஞ்சாது. உங்களுக்காக இயேசு இருக்கிறார். நானே உன் பரிகாரியாக கர்த்தர். மத்தேயு 9:35 சொல்றாரு, சகல வியாதிகளும் சகல நோய்களும் குணமாக்குற தெய்வம் இயேசு ஒருவர் இருக்கிறார். அவரை நினைச்சு பாருங்க, அவரை கூப்பிடுங்க, அவளுக்கு செலுத்திக் கொள்ளுங்க சபையில. அப்பேற்பட்ட ஒரு போதகர் இருக்கார் உங்களுக்காக ஜெபிக்குவதற்காக. கர்த்தருடைய வல்லமை விரும்பாத பாயம், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், சுகம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். வேறுபட்ட இயேசுவை மனதார நினைத்தாலுமே போதும், உள்ளத்தில் விசுவாசித்தால் போதும். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து உங்கள் நோய்களை குணமாக்க தெய்வம் வல்லமுள்ள தெய்வம் இருக்கிறார். உலகத்தில் அவரை போல சுகம் கொடுக்கிற ஒரு தெய்வம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இயேசு மிகப்பெரிய வளமுள்ள தெய்வம். அவர் சொல்லி தருகிறீர்கள். அப்பேற்பட்ட இயேசுவை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். நாள் உங்களுக்கு அற்புதங்கள் செய்ய வளமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த இயேசுவே சத்தியம் தமிழுக்கு அருமையான அந்த போதகர் டேவிட் ராஜன் அடியை பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் அந்த தொலைபேசி நாங்கள் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம். அதை கான்டாக்ட் பண்ணி அந்த தொலைபேசியிலே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். நேர்மறையாக மட்டுமல்ல, தொலைபேசி மூலமும் கர்த்தர் சுகம் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். கடந்த காலத்திலே ஒரு ஸ்திரீ சோதனையோ என்ன தெரியவில்லை, வெகு தூரத்தில் எனக்கு ஒரு போன் செஞ்சாங்க. ஐயா, உதவுக்கு நிமித்தமாக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். மணி 1 மணி நைட்டு, நான் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, கையில காசு இல்லை, என்ன பண்ண முடியும், ஒண்ணும் புரியல, நீங்க செடியோ நான் சுகமாக விசுவாசத்தோடு பேசணும். இயேசு கிறிஸ்து நான் பேசுனேன். இந்தவரே, வேதனைப்படுகிற ஒரு மகா, வருமானம் இல்லை, கையில பணம் இல்லை, இப்ப ஏற்பட்ட ஒரு விசுவாசம், நான் செபிக்கிறேன் ஆண்டவரே, போன் மூலியமா அந்த மாதிரி சுகத்தாருங்க, அந்த கிரியை எடுத்து போடுங்க ஆண்டவரே சொல்லி நான் செபிக்க ஆரம்பிச்சேன். இந்த சிறுகிட்ட சொன்னேன், அவருடைய மகளா மா அம்மா காதலா இந்த செல்போன் வைமா, அதையும் ஜெபம் பண்றேன், கர்த்தர் சொல்றேன். நான் இல்லை, நான் ஜெபிப்பேன். ஆனா சுகம் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் சுகத்தை கொடுப்பாரு சொல்லி அந்த செல்போனை வச்சு செபிக்க ஆரம்பிக்கும் போது வல்லமை இறக்கி அனுப்பினேன். அந்த செல்போன் மூலமா வல்லமை புறப்பட்டது. In the name of Jesus, இயேசுவே அந்த மகளை சுகமாக்கிறதுக்காக கோயில் சோத்திரம் சொன்னேன். மகள் அப்படியே தரையில கீழே விழுந்து சற்று நேரத்தில் எனக்கு போன் வந்தது. இந்த ஸ்டாப் ஆயிடுச்சு, இந்த உதிரப்பம் ஸ்டாப் ஆயிடுச்சு ஐயா, அம்மா குணமாயிட்டாங்க ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, காலையில வாங்கம்மா உங்களை பார்க்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறான்னு சொல்லி ஜெபித்து ஆரம்பிச்சேன். ஏன்னு சொன்னார், இயேசு தவிர வேறு யாராலுமே இப்பேற்பட்ட அற்புதம் செய்யுங்க. பல கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கலாம். அது கேன்சர் வியாதியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியாலும் சரி, இயேசு குணமாக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கார். வேறு அநேகரை நாங்கள் பார்த்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், தியானித்து இருக்கிறோம். ஆனா சுகம் கொடுங்கள் இயேசு ஒருவர் தான். அப்பேற்பட்ட சூழ்நிலையில இயேசு உங்களுக்காக அற்புதம் செய்கிற அவர் வல்லமுள்ள தேவனா. அவரை பற்றிக் கொள்ளுங்கள், அவரை ஆராதித்துக் கொள்ளுங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள், அவரே கூப்பிடுங்கள். இயேசு உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்து விடுதலை கொடுக்க வல்லமுள்ள தேவனா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.